ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நான் வந்து கேரட் போட்டிருக்கேன். அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க. அடுத்து வந்து பன்னு. நான் வந்து ஒரு பர்சன் சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்துருக்கிறதுனால 3 பன்னு தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெஜ் பிரியாணியில் போடுற இந்த சிப்ஸு, இதை வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மிக்சர் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக மிக்சர் போட்டுக்கிறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து குழம்பு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பிச்சு வச்சு போடுறதுனால இருந்தாலும் போடலாம், இல்லை நீங்கள் கட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். இந்த பன்னில் இருக்க இந்த ஓரமாக இருக்க பீஸ் இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து எடுத்து தனியாக வச்சு போட்டுக்கலாம். வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டீஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து இது கேரட் போட்டதுக்கப்புறம் பன்னு போட்டிருக்கேன். பன்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இது போட்டுக்கலாம், இந்த வெஜ் பிரியாணியில் இருக்கிறது. இல்லைன்னா இப்போ நான் போட்ட மாதிரியே போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கேரட்டுக்கும் வெங்காயமும் நல்லா வந்து வணங்கும் போது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பன் நீங்கள் எடுத்து தொட்டு பாருங்கள். நான் சூடேறிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அந்த இதை போட்டுக்கலாம், வெஜ் பிரியாணியில் இருக்க அந்த சிப்ஸை போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் வந்து ஒரு பேக்கெட்டில் தான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பன்னு வந்து நல்லா கொஞ்சம் மொறுன்னு வரும். அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும். ரொம்ப ஹை ஃபீடாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இனிமேல் ரெடி, அவ்வளோதான், சாப்பிட்லாம். தக்காளி சாஸு நீங்கள் இதெல்லாம் வீட்லேயே செஞ்சு போடுங்க, கடையில் வாங்கி செஞ்சு போடாதீங்க. ஓகே, பாய்.